முதுகெலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னு கூகுளில் தேடினாலே ஃபர்ஸ்ட் டாக்டர் விக்னேஷ் புஷ்பராஜ்னு கூகுளே சஜஸ்ட் பண்ணுது. இப்போ தான் சார் சர்வசாதாரணமாக ட்ரைனிங் பீரியட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மினிமம் 350லேருந்து 400 ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 20-30 லட்சம் சம்பாதிக்கலாமா? பில் 20லேருந்து 30 லட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் அதை பே பண்ணுற அஃபோர்டபிலிட்டி அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. காஸ்ட்டை கம்மியாக பண்ணுறதுக்காகவும் காஸ்ட்டை ஃப்ரீயாக பண்ணுறதுக்கும் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி குழந்தைங்க சர்ஜரி பண்ணி நம்ம வீட்டுக்கு அனுப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, உரிமையோடு திரும்பி பேசுவாங்க. தட் கிவ்ஸ் மோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். டெய்லி கத்தி பிளட்டு அப்படி இப்படின்னு போகும்போது எப்படி சார் அது ரெகுலர் லைஃப் மாதிரி ஆயிடுச்சு? ஒரு நாள் 2 நாள் கத்தியோ இல்லை ரத்தத்தையோ பார்க்கலன்னா தான் கை காலெலாம் நடுக்கிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. ஸ்கோலியோசிஸ்னு ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம ஊர் குழந்தைங்கன்னு ஆல் ஓவர் குழந்தைங்களுக்கு மட்டுமே காமனாக வரக்கூடிய பிரச்சனை. அந்த சர்ஜரி பண்ணோன்னா மினிமம் 4லேருந்து 9 மணி நேரம் ஆகும். 9 மணி நேரம். ஸ்கோலியோசிஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் நேராக உட்காந்துருக்கோம்ல, அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம முதுகுத்தண்டு நேராக இருக்குன்னு அர்த்தம். இதே அந்த முதுகுத்தண்டு சி ஷேப்லேயோ எஸ் ஷேப்லேயோ இருந்தால் எப்படி இருப்பேன்? ரொம்ப அது நினச்சி கூட பார்க்க முடியல. அதுதான் ஸ்கோலியோசிஸ் அப்படின்றது. பெண் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப காமன். பசங்களுக்கும் வரும், ஆனால் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப குழந்தைங்களுக்கு தான் காமனாக இருக்கும். இந்த சீசனில் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கிற விஷயம் என்னென்னா, ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை டவர்ஸ் மூலியமாக நாங்கள் அவங்க கிட்டேருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 25 குழந்தைங்களுக்கு இந்த சர்ஜரியை ஃப்ரீயாக பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஒரு சர்ஜரியில் ஆரம்பித்து இப்போ 25 வரைக்கும் போயிருக்கோம். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் முதுகெலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் விக்னேஷ் புஷ்பராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்ப்பா. எப்படி சார் இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். முதுகெலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னு கூகுளில் தேடினாலே ஃபர்ஸ்ட் டாக்டர் விக்னேஷ் புஷ்பராஜ்னு கூகுளே சஜஸ்ட் பண்ணுது. இப்போ தான் சார் சர்ச் பண்ணி பார்த்தோன்னே அந்த அளவுக்கு கூகுளே சொல்கிற அளவுக்கு இருக்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 14 வருஷமாக நான் எலும்பு ஆப்ரேஷனில் இருக்கேன். முதுகெலும்பு ஆப்ரேஷனில் 12 வருஷமாக இருக்கேன் நான். ஓகே, இத்தனை வருஷங்கள் எத்தனை ஆப்ரேஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க? சர்வசாதாரணமாக ட்ரைனிங் பீரியட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மினிமம் 350லேருந்து 400 ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அது ட்ரைனிங். இப்போது கடைசி வருஷம் சென்சஸ் பிரகாரம் நான் 360 கேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, டெய்லி கத்தி பிளட்டு அப்படி இப்படின்னு போகும்போது எப்படி சார் அது ரெகுலர் லைஃப் மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு? இல்லை, பிடிச்சி தானே வரோம். நம்ம இப்போது எலும்பு டாக்டர் அப்படிங்கும்போது எலும்பை பார்க்கறதுக்கும் ரத்தத்தை பார்க்கறதுக்கும் பிடிச்சி வரும். அடுத்தது அதுலேயே முதுகுத்தண்டுன்னு ஸ்பெஷலைஸ் பண்ணும்போது உல்டாவாக தான் நடக்கும். எப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் 2 நாள் கத்தியோ இல்லை ரத்தத்தையோ பார்க்கலன்னா தான் கை காலெலாம் நடுக்கிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. அதான் முதுகுத்தண்டுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ எலும்பு அப்படின்னு சொல்லும்போது எது வேணா போயிருக்கலாம். அது ஏன் முதுகுத்தண்டை கரெக்டாக சூஸ் பண்ணீங்க? எலும்பு டாக்டர் அப்படின்றது ஸ்பெஷாலிட்டி. 2000 வரைக்குமே ஸ்பெஷாலிட்டி ஆர்த்தோபெடிக்ஸோடு நின்றுச்சு. 2000 தான் எலும்புக்கு அப்புறமும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்றது இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. ஒரு சில சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆர்த்தோபெடிக்ஸ்க்கு மேலே இருக்கிறது ஒன்று ஸ்பைன் சர்ஜரி, அடுத்தது ஹேண்ட் சர்ஜரின்னு சொல்லுவாங்க, அடுத்தது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஆர்த்ரோபிளாஸ்டி சர்ஜரி, அடுத்தது சாவிதார அறுவை சிகிச்சை ஸ்போர்ட்ஸ் மெடிசன். இது எல்லாமே ஆர்த்தோபெடிக்ஸ்க்கு அப்புறம் படிக்கக்கூடிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. நான் ஆர்த்தோபெடிக்ஸ் முடிச்சுட்டு இந்த ஸ்பெஷாலிட்டி எல்லாத்துலேயும் கொஞ்ச நாள் வேலை செஞ்சு பார்த்துட்டு முதுகுத்தண்டு பிடிச்சிருந்துச்சுன்னு இந்த பக்கம் வந்துட்டேன் நான். ஒரு வருஷத்துக்கு 350 ஆப்ரேஷன்றது சராசரின்னு சொல்கிறீங்க. இந்த ஆப்ரேஷனில் அதிக நேரங்கள் எவ்வளோ? அதிகபட்சம் ஒரு ஆப்ரேஷன் இவ்வளோ நேரம் பண்ண அப்படின்னா எந்த ஆப்ரேஷன் சொல்லலாம்? ஸ்கோலியோசிஸ்னு ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம ஊர் குழந்தைங்கன்னு ஆல் ஓவர் குழந்தைங்களுக்கு மட்டுமே காமனாக வரக்கூடிய பிரச்சனை. அந்த சர்ஜரி பண்ணோன்னா மினிமம் 4லேருந்து 9 மணி நேரம் ஆகும். 9 மணி நேரம் மினிமமே 4லேருந்து 9 மணி நேரம். கிட்டத்தட்ட ஒரு 20-30 லட்சம் சம்பாதிக்கலாமா அதுலேருந்து? அது இல்லை, அப்படி கிடையாது. ஜோக்ஸ் அப்பார்ட். பில் 20லேருந்து 30 லட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் அதை பே பண்ணுற அஃபோர்டபிலிட்டி அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த ஸ்கோலியோசிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கோலியோசிஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த கேள்வி அதுவே எனக்கு புரியல, அதான் கேட்கலான்னு அதுக்குள்ள நீங்களே வருவீங்க. இல்லை, ஸ்கோலியோசிஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் நேராக உட்காந்துருக்கோம்ல, அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம முதுகுத்தண்டு நேராக இருக்குன்னு அர்த்தம். இதே அந்த முதுகுத்தண்டு சி ஷேப்லேயோ எஸ் ஷேப்லேயோ இருந்தால் எப்படி இருப்பேன்? ரொம்ப அது நினச்சி கூட பார்க்க முடியல. அதுதான் ஸ்கோலியோசிஸ் அப்படின்றது. ஓகே, பெண் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப காமன். பசங்களுக்கும் வரும், ஆனால் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப குழந்தைங்களுக்கு தான் காமனாக இருக்கும். ஏன்னா வயசானவங்களுக்கு தேய்மானத்தினால தான் ஸ்கோலியோசிஸ் வரும். இந்த மாதிரி குழந்தைங்க கொஞ்சம் 40-45 வயசை தாண்டும் போது இல்லாமல் போயிடுறதுனால வயசானவங்கள் அது இல்லை. பெண் குழந்தைங்களுக்கு காமனாக வரும். அந்த ஸ்கோலியோசிஸ் அப்படின்றது நம்மளோட சொசைட்டியில் லோவர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸுக்கு தான் நிறைய இருக்குது. அவங்கக்கிட்ட 20-30 லட்ச ரூபா எங்கே போகிறது? நம்ம அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஏன் எதனால்? இது
ஒரு சிலர் வந்து தானாகவே ஃபார்ம் ஆகும். அது அடலசென்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னு சொல்லுவாங்க. இடியோபதிக்னா ஏன் வந்துச்சுன்னே தெரியாது இல்லையா? குழந்தை வந்து ஒரு வயசு வரைக்கும் நார்மலாக இருக்கும், அதுக்கப்புறம் போக போக முதுகு வளைய ஆரம்பிக்கும். ரிசர்ச் பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து நீங்கள் சொல்கிறீங்க பெரும்பாலும் அது வந்து கடைநிலையில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் வருன்றது. உங்கள் ரிசர்ச் படி ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கலாமா சார்? ஏன் எதனால பண்ணுறது? இல்லை நான் அதுக்கு முன்னாடி முடிச்சிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப காமன் 2 டைப் தான். ஒன்று இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ், இன்னொன்று கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ். கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்றது என்னன்னா, முதுகுத்தண்டு எலும்பு ஒரு பீஸாக தனித்தனியாக இருந்து ஜவ்வு மூலமாக ஒட்டுறதுனால நம்மளுக்கு மூமெண்ட்லாம் இருக்கும். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு வயிறில் அம்மா வயிற்றுலேருந்து வெளியில் வரும்போதே 2 எலும்பு இல்லை 3 எலும்பு ஒன்றா இருக்கும். அதுதான் கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ். அது நம்ம ஊர் மக்களோட பகுத்தறிவு கம்மியாக இருக்கிற காரணத்தினால வயிறில் இருக்க குழந்தைங்களுக்கு ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணாதனால மிஸ் ஆகிறது. அது கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ். ரெண்டாவது வந்து இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ். இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்ன்றது எப்போ வரும் எப்படி வரும்லாம் தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல் குழந்தைங்களுக்கு எப்போ வரும்னா அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறாங்கல்ல, அந்த வயசில் முதுகுத்தண்டு வளைய ஆரம்பிக்கும். ஆல் ஓவர் த வேர்ல்டு ரிசர்ச்லாம் நிறைய பண்ணிட்டாங்க, யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் அந்த இடியோபதிக்ன்ற பேரோடையே விட்டுட்டாங்க. ஒன்று மட்டும் ஆனால் கண்டுபிடிச்சிருக்காங்க, என்னென்னா இட் ரன்ஸ் இன் ரேசஸ்ன்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அது இருக்கும். இப்போ எப்படின்னா வந்து தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸில் மட்டும்தான் டிபி இருக்குது, இன்னும் செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸில் டிபி இல்லை. இது இன்ஃபெக்ஷன் நம்ம குரூப்பில் மட்டும்தான் இருக்கு இல்லையா? அதே மாதிரி அந்த ஸ்கோலியோசிஸ் வந்து ஒரு தலைமுறை, ஒரு குடும்பம், ஒரு கம்யூனிட்டி அதில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க சரியாக ஸ்கேன் பண்ணாதனால வரும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சரியாக ஸ்கேன் பண்ணி அதை ரெகுலராக பராமரிச்சுட்டு இருந்தோம்னா அது ஒரு பிரச்சனை இல்லையா? சரியாக ஸ்கேன் பண்ணாதனா எதனால சொல்கிறீங்க? இல்லை நிறைய ப்ராப்ளம் இல்லை எப்படின்னா வந்து குழந்தைங்க உங்கள் வயிற்றில், அம்மா வயிற்றில் குழந்தை இருக்குது, சொல்லப்போனால் 28 நாளில் கண்டுபிடிக்கணும். ஒரு சிலர் ஊர் பக்கம்லாம் வந்து அதுக்கு ஒரு பொருட் கொடுக்காம, அதுக்கு ஒரு மனசு கொடுக்காம 45 நாள் கழித்து கண்டுபிடிப்பாங்க. அந்த 28லேருந்து 45 நாள் வரைக்கும் அவங்க சாப்பிட வேண்டிய விட்டமின் சாப்பிட மாட்டாங்கல்ல. இதை பற்றி விழிப்புணர்வு இருக்கா? நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு உண்டான விழிப்புணர்வுன்றதை தாண்டி கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். டயக்னோஸ் பண்ணி 28 நாளில் வயிற்றில் பாப்பா இருக்குன்னா தேவையான எல்லா விட்டமினையுமே கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக கொடுக்குது. இதுக்குண்டான ஸ்கேனுமே கவர்மெண்ட் தானாகவே பண்ணுறாங்க, நம்ம மக்கள் தெரியாமல் போகிறதில்ல. இது வந்து எப்படி தெரிய வைக்கணும்? நீங்கள் ஏதாவது முயற்சி கவர்மெண்ட் சைடில் எடுக்கிறாங்களா? மக்களுக்கு தெரியும் இல்லை, கவர்மெண்ட் சைடில் எடுக்க வேண்டிய முயற்சியை எடுத்துகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து என்னால் பண்ண முடிஞ்சது என்ன, நான் ஒரு சர்ஜன். இந்த சர்ஜரியை வந்து காஸ்ட் ஜாஸ்தின்னு நீங்கள் சொன்னீங்களா, நம்ம அங்கேருந்தா இவ்வளோ தூரம் போயிருக்கோம். காஸ்ட்டை வந்து கம்மியாக பண்ணுறதுக்காகவும் காஸ்ட்டை ஃப்ரீயாக பண்ணுறதுக்கும் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரீனா வந்து என்னால் கொடுக்க முடியாது. இப்போது இந்த சீசனில் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கிற விஷயம் என்னென்னா, ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை டவர்ஸ் மூலியமாக வந்து நாங்கள் அவங்க கிட்டேருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 25 குழந்தைங்களுக்கு இந்த சர்ஜரியை ஃப்ரீயாக பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஒரு சர்ஜரியில் ஆரம்பித்து இப்போ 25 வரைக்கும் போயிருக்கோம். எங்களால் 25 சர்ஜரி பண்ணி முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுச்சுன்னா இதுக்கப்புறம் கண்டினியூஸாகவும் இதை பண்ணலான் இருக்கோம். இது எப்போ ஆரம்பிக்கலான் இருக்கீங்க? குழந்தைங்க வர பண்ண வேண்டியது தான். ஓகே, ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை டவர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. பண்ணுங்க சார், பேஷண்ட் பிடிங்க சார், பேஷண்ட் வந்தாங்கன்னா இல்லைன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதை முதல் 25 குழந்தைங்களுக்கு முதல் 25 குழந்தைங்களுக்கு. இது பணம் ஒரு பக்கம் இருக்கட்டு சார். இப்போ இந்த பக்கம் வருவோம், மனவீக்கம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தால் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும், ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மாதிரி ஏதாவது ஒரு மனநிலைக்கு போயிடும்னு வச்சுங்களேன். 9 மணி நேரம் ஒரு பேஷண்ட் இருக்கிறாங்க சார், 9 மணி நேரம் கான்சன்ட்ரேஷனாக இருக்க முடியுமா உங்களால்? பசிக்காதா, எதுவும் பண்ணாத, எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பசிக்கும் தான், என்ன பண்ண முடியும்? இப்போ என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 9 மணி நேரன்றதை கண்டினியூஸாக பண்ண மாட்டோம் நாங்கள். ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஓய்வுன்றத விட என்னோட அசிஸ்டன்ஸ்க்கும் தேவை இல்லையா? ஸோ வி டேக் ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் பிரேக் ஆன் ரொட்டேஷன் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு முடிஞ்சால் ஒரு கப்பு டீயோ காஃபியோ குடிச்சிட்டு திரும்பி வந்து சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த குழந்தைய 4 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இன்னும் 2 நாள் கழிச்சு 2வது ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, 2 தடவை திறந்து மூடுற காஸ்ட் அகைன் இன்னும் ஜாஸ்தி ஆகும். 2வது மயக்க மருந்து கண்டினியூஸாக ரொம்ப நேரம் கொடுக்கணும். அடுத்தது அந்த குழந்தை பாதி ஆப்ரேஷனில் வலியோட படுத்துருக்கணும். ஸோ இது வந்து லாங் சர்ஜரிக்கு உண்டான ஸ்டாமினா இருந்தால் தான் இந்த வைத்தியத்துக்கே வர முடியும், இல்லைன்னா இந்த வைத்தியத்துக்குலாம் வர முடியாது. ஓகே, இந்த மயக்க மருந்துன்னு இடையில சொன்னீங்களே சார், இது குழந்தை வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுப்பீங்களோ? கண்டிப்பாக இது கரெக்டான கேள்வி. ஆமாம், அப்படி தான் கொடுப்போம். எப்படி கொடுப்போம் அப்படின்னா வந்து வயசு ப்ளஸ் குழந்தையோட வெயிட் ரெண்டையும் கால்குலேட் பண்ணி என்னோட அனஸ்தட்டிஸ்ட் என்ன கொடுக்குறாருன்றதை பார்த்து அதுக்கு ட்ரெயினான அனஸ்தட்டிஸ்ட்டை வச்சு தான் நாங்கள் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி இஷ்யூ ஆயிருக்கா சார்? எந்த மாதிரி? மயக்க மருந்து கொடுக்கறதுல, அதாவது குழந்தைங்களோட வயசுக்கு அதிகமாக, குழந்தை வயசு இதுன்னு வச்சுங்களேன், இதுக்கு அதிகமாக ஒரு மயக்க மருந்து செலுத்திட்டா அவங்க உடம்புக்கு இல்லை ஏதாவது பிரச்சனை? இல்லை, அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இது ஹை அண்ட் சர்ஜரி,
டெர்ஷரி கேர் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. டெர்ஷரி கேர் அனஸ்தட்டிஸ்ட்டை வச்சு தான் நாங்கள் பண்ணுவோம். இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் நாங்கள். அண்ட் இந்த சர்ஜரி வந்துட்டு நாங்கள் எப்படி பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க, நார்மல் முழு மயக்கம் கொடுத்து பாப்பாவை முழுசாக தூங்க வச்சுட்டுலாம் பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து நியூரோ மானிட்டரிங்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த நியூரோ மானிட்டரிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு வச்சுக்கோங்க, மூளையில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டை ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாக டிரான்ஸ்மிட் ஆகுது இல்லையா, அதை வந்து 24 மணி நேரமும் நாங்கள் சர்ஜரி பண்ண அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ மூளையும் முதுகுத்தண்டும் அவேக்காக தான் இருக்கும். ஸோ அதுக்குண்டான கால்குலேட்டிவ் அனஸ்தீஷியா கொடுக்க தெரிஞ்ச அனஸ்தட்டிஸ்ட் வச்சு தான் இதை பண்ண முடியும். அவங்கள வச்சு தான் இதை பண்ணுவோம் நாங்கள். நார்மலாக ஒரு சர்ஜரியில் எத்தனை டீம் மெம்பர்ஸ் வந்து எத்தனை பேர் இருப்பீங்க? நார்மல் சர்ஜரி டீம் மெம்பர்ஸ், மெயின் டீம் மெம்பர்ஸ் வந்து சர்ஜன் அண்ட் அனஸ்தட்டிஸ்ட். சர்ஜனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அனஸ்தட்டிஸ்ட்டுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க 2. ப்ளஸ் எங்களோட மெயின் பில்லர் வந்து தேட்டரோட இன்சார்ஜ் ஸ்டாஃப் ஒருத்தங்க இருப்பாங்க. எங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து கொடுக்கறதுக்கு. அடுத்தது ஃப்ளோர் ஸ்டாஃப். இது பேசிக் சர்ஜரி. மினிமம் 5 பேர் இல்லாமல் ஒரு சர்ஜரி பண்ண முடியாது. ஓகே, ஒரு மருத்துவ சிகிச்சை ஆரம்பிக்கும் போது பொதுவாக உங்களோட மனநிலையில் வந்து எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் முடியும் போது பயங்கரம் முடிச்சிடும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும்ல சார். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு வரலாம், பட் உங்கள் மனப்பூர்வமாக இந்த பேஷண்ட்டே சால்வ் பண்ணவே முடியல, பட் இன்னைக்கு நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்ச ஏதாவது ஒரு மருத்துவம்? இது ரெகுலராக நடக்கிறது. என்னோட ஸ்பைனில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், நரம்பு அமுக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நடக்க முடியாது பேஷண்ட்னால. இல்லை அப்படியே நடக்க முடிஞ்சாலும் கஷ்டப்பட்டு தான் நடக்க முடியும். அந்த நரம்பு அமுக்கத்தை எடுத்து ப்ராப்பராக நம்ம சர்ஜரி பண்ணி முடிக்கும் பட்சத்தில் அந்த நரம்புல கொடுத்துட்டு இருந்த வலி இமீடியட்டாக போயிடும். வித்தின் ஒரு 3 to 4 hours அவங்க வலி போயிடுச்சு, நடக்கிறேன்னாங்களா, அப்பா நாமளும் நல்லா பண்ணிட்டோம், அவரும் நல்லா இருக்காருன்னு விட்டுறலாம். என்னை பார்த்தா உனக்கு எத்தனை வயசு இருக்க மாதிரி இருக்கு? 40. சரி, ஓகே, இந்த கேள்வி இப்படி கூட வச்சுக்கலாம். இன்னொரு எத்தனை வருஷம் நான் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கு? இன்னொரு 20 years. ஸோ ஃபினான்ஸ்க்காக மட்டும் நம்ம சர்ஜரி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, வாய்ப்பே கிடையாது. ஸோ வலி போயிடுச்சு, நான் நல்லா நடக்கிறேன், என் வேலைக்கு போகிறேன்னு அவங்க சொல்கிறாங்களே, தட் கிவ்ஸ் மச் மோர் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் இருக்குது, அந்த குழந்தைங்களுக்கு வந்து நேராக நடக்கிறோம் அப்படின்றதே அவங்களோட முகத்தில் தெரியும். இந்த மாதிரி குழந்தைங்க சர்ஜரி பண்ணி நம்ம வீட்டுக்கு அனுப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, உரிமையோடு வந்து திரும்பி பேசுவாங்க. தட் கிவ்ஸ் மோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். காது கேட்காம இருக்கும்போது ஒரு மிஷின் மாட்டணும்னு அந்த சவுண்டை கேட்டோன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்களே, கிட்டத்தட்ட அது மாதிரி. அதை விட ஜாஸ்தியா? அதை விட ஜாஸ்தியா? எப்படின்னா வந்து எனக்கு கரெக்டாக நான் சென்னை வந்த புதுசில் ஆப்ரேட் பண்ண ஒரு பொண்ணு, அப்போ அந்த பொண்ணு வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு 6 வருஷம் 7 வருஷம் அவங்க வரவே இல்லை. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்துருந்துச்சு, அவங்க அப்பா கூட வந்துருந்துச்சு. எதுக்கு வந்திருக்குன்னா கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்துருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் வந்து சர்ஜரி பண்ணும்போது, சர்ஜரி பண்ணாமுட்டா என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும், படிக்க முடியாது, கல்யாணம் ஆகாது, நார்மல் லைஃப் இருக்க முடியாது, எவ்வளவோ பிரச்சனைகள். அவங்க வந்து நிறைய புலம்பிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே சர்ஜரி பண்ணி இவன் நார்மல் பொண்ணு மாதிரி தானே இருக்கா அப்படின்னு என்னையும் மறந்துட்டாங்க. அப்புறமா அந்த பொண்ணு சொல்லிடு, இல்லை அங்கிளுக்கு நான் பத்திரிக்கை கொடுத்தே ஆகணும்னு பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்துச்சு. ஓகே, தட் இஸ் சம் ஹாப்பி ஃபீலிங். இது ஒரு பக்கம் இருக்க. இது வந்து குழந்தைங்கள ஒரு சைடு சொல்லிட்டீங்க சார். இப்போ முதுகு தேய்மானம் அப்படின்றது முந்தைய காலகட்டங்களில் ஒரு வயசுக்கு அப்புறம் தான். ஆனால் இப்போ உட்காரும் போதே ஆட்டோமேட்டிக்காக கூணு விழுந்துருது. இப்போ நீங்கள் வந்துட்டு இப்படி உட்காந்துருக்கீங்க, ஆனால் நான் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி வந்துடுறேன். இந்த முதுகு கூணு விழுகிறதுன்றது இப்போ எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் சும்மா சராசரி ஆயிடுச்சோ? இல்லை, சராசரி இல்லை, அது நார்மல் ஆக்கிட்டாங்க. இப்போ எப்படி சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் இல்லைன்னா அவர் அப்நார்மல்னு சொல்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி பிரச்சனை இல்லைன்னா அவர் அப்நார்மல்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நான் கற்றுக்கிற காலத்தில் என்னோட ட்ரைனிங் பீரியடில் வந்து 60, 70 எனக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் நாங்கள் பார்த்துருப்போம் இல்லையா. தாத்தா பாட்டிக்கு தேய்மானம் வரும், 50 வயசில் டிஸ்க்கு வெளியில் வரும் சொல்லுவாங்க. இல்லை, அதை விட டிஸ்க்கு வெளியில் வர்றது, சயாட்டிக்கா, நீங்கள் கூகுளெல்லாம் நார்மலாக தேடுவீங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ வந்து நாங்கள் 25 வயசு 30 வயசில் ரொம்ப காமனாக பார்க்குறோம். நாங்கள் எப்படி எவ்வளோ கேஸ் பார்க்குறீங்க? அப்படி இல்லை, ஆல்மோஸ்ட் 50-50 ஈக்குவல். 50-50 ஈக்குவல். என்னோட காமன் ஓபிடி ட்ரைனிங் பீரியட்லையும் சரி, என்னோட ப்ரொஃபஷன் ஆரம்பித்த டைம்லையும் பிஸியஸ்ட் ஓபிடின்னு சொல்லுவோம் இல்லையா, அது திங்கக்கிழமையாக தான் இருக்கும். இப்போ எப்படின்னு வச்சுக்கோங்க, திங்கக்கிழமைக்கு ஈக்குவலாக சனிக்கிழமை ஓபிடியும் இருக்குது. அவ்வளோ பிஸியாக இருக்கீங்களா? ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்க, சனிக்கிழமை எல்லாருக்கும் உங்களை மாதிரி ஆட்களுக்கு லீவ் இல்லை, எங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் லீவ் இல்லை. எங்களை மாதிரி ஆட்கள் தான் நிறையா வர்றாங்க, அதை சொல்கிறீங்க. ஏன்னா வயசில் மூத்தவங்க திங்கக்கிழமை வராங்க, கம்மி வயசில் இருக்கவங்கள மாதிரி ஆட்கள்லாம் சனிக்கிழமை வராங்க. உங்களுக்கு 5 நாள் தானே வேலை. ஏன் டாக்டர் இந்த சின்ன வயசுலேயே வருது? ஏன்னா நம்ம உடம்பு பார்த்துக்கிறது இல்லை. உடம்பு பார்த்துக்கலாம். இப்போ முதுகுத்தண்டு, இப்போ ஒரு காய்ச்சல் வருது, இது வருது, இல்லை ஹேர் ஃபால் ஆகுது, அதெல்லாம் ஓகே வெளியே. பட் முதுகுத்தண்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஏதாவது தனியாக இல்லை. எப்படின்னா த்ரூ எவல்யூஷன் ஆண்டவன் நம்மளை படைக்கும் போது 2 பாஸ்டர் தான். ஒன்று நிற்கிறது, நீ அந்த ஒரு மங்கி பொம்மை பார்த்துருப்பில்ல, குனிஞ்சிட்டே இருந்தது நின்றுருக்கும். அதே மாதிரி படுத்துக்கிறது, சேர் சிட்டிங் அப்படின்றது இதை மனுஷன் கண்டுபிடிச்சது. இது ஆல்மோஸ்ட் உடம்புக்கு கொடுக்குற ஒரு வேலை, பின்னாடி இருக்கிற சதப்பகுதிக்கு கொடுக்குற வேலை. அந்த சதப்பகுதிக்கு நீ வேலை கொடுக்குற, அதுவும் வந்து ஒரு நாளைக்கு 8 to 9 மணி நேரம் வேலை கொடுக்குற, அதுவும் அப்நார்மல் பொசிஷனில் உட்கார வச்சு அதுக்கு வேலை கொடுக்குற. அதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னா என்ன ஆகும்? ஸோ உட்கார்றது
நேராக உட்காரணும், உட்கார்றதுக்கு தகுதியாக நம்மளை வச்சுக்கணும். அடுத்தது நம்ம மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு ப்ராப்பர் ஹைட்ரேஷனோட வச்சுக்கணும். ஓகே, எக்ஸசைஸை தாண்டி உணவு பழக்கங்கள் இது ரொம்ப முக்கியம். உணவு பழக்கங்களும் முக்கியம், அதை விட முக்கியம் ஹைட்ரேஷன். நீ ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிப்ப? ஒரு 2 லிட்டர் மினிமம் 2 to 3 லிட்டர்ன்றதை மேண்டேட்டரியாக வச்சுக்கணும். மினிமமே. அடுத்தது உட்கார்ற பாஸ்டர்ன்றதையும் மேண்டேட்டரியாக வச்சுக்கணும். எப்படி உட்கார்றோன்றது, இது ரெண்டையும் தாண்டி தான் ஸ்ட்ரென்தனிங். நாம் ஃபஸ்ட்டு 2லயே அவுட்டு, 3வது என்ன போகிறது? ஸோ ஒவ்வொரு பிரச்சனையும் பார்க்கும்போது பல பிரச்சனைகள் சீரியஸாக இருக்கும், பல பிரச்சனைகள் ரொம்ப காமெடியாக இருக்கும். இது ஒரு பிரச்சனையாக பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட இந்த இதில் வந்து இப்படிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு எதாவது நினச்சிருக்கீங்களா? நிறைய உண்டு இப்போல்லாம். ஏன்னா நம்ம ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் மக்கள் 2 எக்ஸ்ட்ரீமில் தான் இருக்காங்க. எப்படின்னா, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ஐயோ பிரச்சனை வந்துருச்சு வந்துருமோ அந்த பயத்தில் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இன்னொரு பக்கம் இருக்கிறது என்ன, பெரிய பிரச்சனை வச்சிருப்பாரு ஆனால் வந்து அதுக்கு சீரியஸ்னஸ் கொடுக்க மாட்டார். நடுவில் யாருமே இல்லை. பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறவங்க, இன்னொன்று பெரிய பிரச்சனையோடு இருக்கிறவங்க. நார்மலாக பிரச்சனையை அணுகக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி. அதான் உங்கள்கிட்ட வந்து அப்படி ஏதாவது காமெடியாக ஏதாவது வந்திருக்கா? அந்த மாதிரி நிறைய இருக்குது. பேஷண்ட்டோட இதை ஷேர் பண்ணுறது தப்பு. ஆதார் கார்டை கேட்கல, ஒரு எக்ஸாம்பிள் ஃபார். இல்லை அப்படி கிடையாது. எங்கள் ரொம்ப கலோக்கியெல்லாம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ ஸ்கோலியோசிஸ்னு பேசணும் இல்லையா? ஆமாம். ஒரு சிலர் பார்த்துருப்பாரு, நான் சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி அவேர்னஸ்க்காக பேசுகிற விஷயத்தை பார்த்துட்டு ஊருக்குள்ள இருந்து நிறைய பேர் சார் எனக்கு ஸ்கோலியோசிஸ் இருக்கான்னு ஓடி வந்தவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து போகிற ட்ராவல் செலவே 10-20,000 ரூபா ஆகிற அளவு தூரத்தில் இருந்து வந்திருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். 2வது எக்ஸாம்பிள், நம்ம இவ்வளோ தூரம் பேசியிருப்போம், பக்கத்து தெருவிலேயே தான் இருந்திருப்பார், கால் சுத்தமாக செயலிழந்ததுக்கப்புறம் வருவார். எத்தனை நாளாக இருக்குது சார் அப்படின்னு கேட்டால், அது ஒரு 6 மாதமாக அப்படி தான் சார் இருக்குது. நேற்று தான் உங்களை போய் பார்க்க சொல்லி நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார். சார் 6 மாதம் என்ன சார், 5 வருஷமாக இங்கே தானே சார் இருக்கேன், வந்திருக்கலாமே நான் கேட்குற மாதிரி இதாக இருக்கும். 2 எக்ஸ்ட்ரீம்லேயுமே தான் இருக்காங்க. ஓகே, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் அப்படின்னு எடுத்தாலே இவன் மற்ற எல்லாருக்குமே ஒரு போராட்டம் வரும், இவங்களுக்கு சம்பள பிரச்சனை இது. ஆனால் டாக்டர்ஸ்ன்னு எடுத்தால் இது வரைக்கும் சம்பள பிரச்சனை ஒரு போராட்டம் நான் பார்த்ததே இல்லை. டாக்டர்ஸ்க்கு அதிக நேச்சுரலாகவே பணப்புழக்கங்கள் அதிகமாக இல்லை சம்பள பிரச்சனைகள் இல்லைன்றதெல்லாம் கிடையாது. டாக்டர்ஸ் அப்படின்றது நம்மளோட கம்யூனிட்டியில் ரொம்ப மினிமல் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள். அவங்க சம்பள பிரச்சனைக்கு போராடிட்டு தான் இருக்காங்க. கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இன்னமுமே வந்து அவங்களோட ஒர்க் டைமிங்க்கோ அவங்களோட எஃபிஷியன்சியோ அவங்களோட ஸ்பெஷாலிட்டிக்கும் உண்டான சம்பளம் கிடைக்கலன்னு இன்னமும் போராடிட்டு தான் இருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட நம்பர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால வெளியில் தெரியறதில்ல. எவ்வளோ என்ன இது இல்லை, எப்படின்னா காமன் பாப்புலேஷனை கம்பேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் என்ன? சில கோடிகள். ஆனால் ப்ராக்டிசிங் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் சில லட்சங்களில் தான் இருப்பாங்க. நீ கம்பேர் பண்ணக்கூடிய மற்ற டிபார்ட்மெண்ட் அசோசியேஷன்ஸ் மாதிரி இங்கே அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி சண்டை போடுற அளவுக்கு நிறைய பேர் இல்லை, கம்மியான ஆட்கள் தானே இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அது அப்படி தெரியுது. ஆண்டி எல்லாத்துக்கு மேலே இன்னொன்று நான் சொல்லவா, நம்ம அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, டேய் டாக்டர் படித்தா பெரிய ஆளா இல்லை, இன்ஜினியர் படித்தா தெரியல. சத்தியமாக அப்படி கிடையாது. டாக்டர் படித்தா பயங்கரமாக வந்துருவாங்க, காசுக்கும் பிரச்சனை இல்லை, ஆளுக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட டாக்டர் மாப்பிள்ள தானே அதிகமாக கேட்குறாங்க. அப்புறம் என்ன, அதெல்லாம் சும்மா உண்மையாக வந்து பார்த்து என் பொண்ணுக்கிட்ட நான் கூப்பிட்டு வந்து கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, நீ டாக்டர் படிப்பியான்னு கேட்டிங்கன்னா அவள் சத்தியமாக மாட்டேன்னு தான் சொல்லுவாள். ஏன்னு சொல்லு, என் பொண்ணு 5வது படிக்கிற வரைக்கும் என் ஒய்ஃப் படிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஓகே, கல்யாணத்துக்கு முன்னாடி 5 வருஷம், என் பொண்ணு 5வது படிக்கிற வரைக்கும் படிச்சுட்டு, என்னாலலாம் 15 வருஷம் படிக்க முடியாது. எப்படின்னா, டாக்டர் அப்படின்ற ஒருத்தர் வாழ்க்கையில் தன்னோட துறையை எடுத்து அதில் வந்து இவர் நல்லது பண்ணுவார் அப்படின்னு மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட வந்து 40 வயசு ஆகிடும். சாதாரணமாக 40 வயசு ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த துறையில் அவர் சாதிக்கிறதுக்கு இன்னொரு 10 வருஷமாச்சும் ஆகும் இல்லையா? இன்னும் 8 வருஷத்தில் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் ரிட்டையர் கொடுத்துருவாங்கப்பா. அதனால் ஏதாவது ஒரு மிஸ்டேக் எங்கேயாவது நடந்திருக்கா? இத்தனை வருஷம் 15-14 வருஷம் சொல்கிறீங்க, ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கா? 100% நடந்திருக்கு. மிஸ்டேக் அப்படின்றது இல்லாமல் ஒரு ஃபீல்டே இல்லை. மெடிக்கல் மிஸ்டேக் தாண்டி உங்களோட சைடில் ஏதாவது மிஸ்டேக் நடந்தது? இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி, சர்ஜிக்கல் ஸ்பெஷாலிட்டி. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். மிஸ்டேக் அப்படின்றது வந்து யாரும் தெரிஞ்சு தேவையாக பண்ண மாட்டாங்க. பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னையும் அறியாமல் நடக்கும், என்னாலையும் தடுக்க முடியாமல் நடக்கும். அப்படின்றது தான் மிஸ்டேக். இப்போது நான் ஒருத்தருக்கு சர்ஜரி சொல்கிறேன், இப்போ நாளைக்கு நீ வர, எனக்கு முதுகு தேஞ்சிருக்கு, கால் வலிக்குது, சர்ஜரி பண்ணும் சார் அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் பண்ணி விடுங்கன்னு வர, நீ வந்து என்கிட்ட என்ன தெரியுமா கேட்ப, சார் 100% சக்ஸஸில் பண்ணிடுவீங்களா சார்? நான் அந்த வார்த்தையை ஆமான்னு ஒத்துக்கவே மாட்டேன். எல்லா பேஷண்ட்டுக்குமே சார் 99% தான் சக்ஸஸ், 1% காம்ப்ளிகேஷன் உண்டு. அந்த 1% காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு தெரிஞ்சு வரவங்களுக்கு தான் டாக்டர்ஸ் எல்லாரும் வைத்தியம் பண்ணுவாங்க. 99 வந்து 100ன்னு சொல்லி நம்ம வைத்தியம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நான் உன்னை கன்வின்ஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். கன்வின்ஸ் பண்ணி வரக்கூடாது. ஏன்னா இது வந்து மெடிக்கல் சர்வீஸ். எப்படின்னா ஹியூமன் டச் இருக்கக்கூடியது. 1% ஹியூமன் எரர் இஸ் இன்னெவிட்டபிள். நான் என் பேஷண்ட்டுக்கு சொல்கிற ரெகுலரான எக்ஸாம்பிள் எப்படின்னு
போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 100 பஸ்ஸுக்கு ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது. இன்னைக்கு போகிற பஸ்ஸு நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் சாமிக்கிட்ட வேண்டிக்கணும். டிரைவர் இன்னைக்கு நான் ஓட்டுற வண்டி ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, ஸ்டேரிங் பிடிக்கும் போது பயந்துக்கிட்டே ஓட்டணும். டெய்லி நடக்கிற விஷயம் தான். என் பேஷண்ட்டுக்கு இன்றைக்கி பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் யோசிக்க முடியும், எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன் எடுக்க முடியும். அதை தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு நியூஸ் பேப்பரில் இல்லை வேறு எங்கேயோ ஒரு நியூஸ் வருது அப்படின்னா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோலாம் போட்டு டாக்டர் நேம் எல்லாம் டீட்டெயிலாக போடுறாங்க. இப்படி போட்டு சில கேஸ் பார்த்துறீங்களா? அப்படி பார்க்கும்போது உங்களோட மனநிலை என்ன இருக்கும்? அந்த டாக்டர் அதுக்கு பின்னாடி அவனை பேசுறதுக்கு விடாமல் இப்படி போட்டிருக்காங்களேன்னு மட்டும்தான் தோணும். அப்படி நடந்திருக்கா உங்களுக்கு? நிறைய நடந்திருக்கு. இப்போ நாங்கள் படிச்சுட்டு இருந்த காலகட்டங்களில் சம்மந்தமே இல்லாமல் அந்த டியூட்டியில் இருக்க ஒருத்தர், அவருக்கு அது என்னன்னே தெரியாமல் அடி வாங்கி மண்டை உடஞ்செல்லாம் போயிருக்கு. என்னன்னா மக்களையும் நம்ம தவறு சொல்ல முடியாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இது டாக்டர் தப்பு தான். ஏன்னா அப்படி கிடையாது. எப்படின்னா எல்லா விஷயத்துலையும் தப்புன்றது நடக்கும்னு அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன் நாமளும் அந்த இடத்துல இருந்தால் அப்படி தான் நினைக்க போகிறோம். அதை யார்கிட்டயாச்சும் சொல்ல ஒரு காரணம் வேணும்ல. இப்போ இது நம்மளுக்கு டைம் சரியில்லைன்னு எத்தனை விஷயத்தில் நீ போக முடியும்? உனக்கு வேலை கிடைக்கலன்னு வச்சுக்க, ஒன்று உங்கள் அம்மா அப்பாவை சண்டைக்கு போவ, இல்லை உன்னை படிக்க டீச்சர்கிட்ட சண்டைக்கு போவ, இல்லைன்னா உன் கூட வந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டைக்கு போவ. நம்மளுக்கு இன்றைக்கி கிடைக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு தாட்டுக்குள்ளே நீ போக மாட்டேன் இல்லையா? அந்த மாதிரி தான் சார். 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் ஸ்பைன் சர்ஜன்றது ஒரு பேரே வருது. அதுக்கு முன்னாடி அதுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் தரல? 2000க்கு அப்புறம் ஏன் அதை தர்றாங்க? இல்லை, பரிணாம வளர்ச்சியோட அடுத்த கட்டம் தான் ஸ்பெஷலைசேஷன். முன்னாடி ஸ்பைன் சர்ஜரின்னு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி கிடையாது. எலும்பு டாக்டர் முதுகுத்தண்டு ஆப்ரேஷன் பண்ணிருந்தாங்க, நரம்பு டாக்டர் முதுகுத்தண்டு ஆப்ரேஷன் பண்ணிருந்தாங்க. மக்களோட பிரச்சனைகளும் தேவைகளும் ஜாஸ்தி ஆகும்போது ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி தேவைப்படுது இல்லையா? வெளிநாடுகளில் 90ஸ்லேயே தனியாக ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்க. சென்னைக்குள்ளே இந்தியாவுக்குள்ள 2000க்கு அப்புறம் தான் என்ன மாதிரி ஆட்கள் முதுகுத்தண்டுக்குன்னு படிச்சுட்டு உள்ள வர ஆரம்பிச்சாங்க. மக்களோட தேவையை தான் முடிவு பண்ணும் இல்லையா? உங்கள்கிட்ட வர்றவங்க மோஸ்ட்லி ஒரு 80 to 70% எல்லாருக்குமே ஒரு காமன் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும்ல, அது எந்த பிரச்சனையாக இருக்கும்? இடுப்பு தான் காமன். இடுப்பு தான் காமன், ரொம்ப காமனான, ரொம்ப காமன். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இடுப்பு வலி. இப்போ ஒரு 100 பேர் இருக்க க்ரௌடில் போய் எத்தனை பேருக்கு இடுப்பு வலி இருக்குன்னு கேள, எத்தனை பேர் கை தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன்? நான் ஒரு 10-20, மினிமம் 90 பேர் தூக்குவாங்க. மினிமம் 90 பேர். ஏன் இடுப்பு வலின்றது அவ்வளோ காமன் ஆயிடுச்சு? நம்ம பொசிஷன்லாம் பேசிகிட்டு இருந்தோம்ல, அதே தான். நம்ம உடம்பை பார்த்துக்கிறது இல்லை, ரொம்ப நேரம் சிட்டிங்க்கு போயிடுறோம், அதுதான் காமன். ஓகே. எப்போ சார் ஒரு பேஷண்ட்டுக்கு ஓகே நீங்கள் சர்ஜரி பண்ணுங்கள் அப்போ தான் சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மனநிலை எப்போ வரும்? ஏன்னா ரொம்ப நாள் டேப்லெட் கொடுப்பீங்க, அது கொடுப்பீங்க, இன்ஜெக்ஷன் பண்ணுவீங்க, பட் இதை சர்ஜரி பண்ணால் தான் சரி பண்ண முடிய சுச்சுவேஷன் எப்போ வரும்? இடுப்பை பொறுத்த வரைக்கும், கழுத்தை பொறுத்த வரைக்கும் நரம்பு மண்டலத்தையும் சம்மந்தப்பட்டது. இடுப்பு வலியோ கழுத்து வலியோ தேய்மானம் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்லுவோம், மாத்திரை சாப்பிடுன்னு சொல்லுவோம், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணுன்னு சொல்லுவோம். எப்போ எங்களுக்கு அந்த நரம்பு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு எங்களுக்கு சிம்டம்ஸ் தோணுதோ அப்போ தான் சர்ஜரி பற்றி பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ரொம்ப வருஷமாக இடுப்புலியோடு இருப்பார். அவருக்கு நாங்கள் ஆப்ரேஷன்லாம் சொல்ல போகிறது, ஏன் எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட எடுக்க சொல்ல மாட்டோம். அந்த பர்சனுக்கு திடீர்னு கால் வலிக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் கால் மரத்து போக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் ஒரு 100 மீட்டர் கூட நடக்க முடியாமல் ஆகாரும். அப்போனா அதுக்கு அர்த்தம் நரம்பு இடுப்பில் இருக்கிறது டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது, அப்போ சர்ஜரி பண்ணணும். ஓகே. ரெண்டாவது, கழுத்து வலி ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு இருக்கும், அவர் நடக்கிறதுக்கே தடுமாற ஆரம்பிப்பார், அப்போனா பெரிய நரம்பு பாதிக்குது, அப்போ சர்ஜரி பண்ணணும்னு தோணும். மூணாவது, கழுத்துலேருந்து கைக்கு கரண்ட் அடிக்கிற வலி வரும், கை மரத்து போக ஆரம்பிக்கும், கையோட கிரிப்பெல்லாம் குறையும், அப்போ சர்ஜரி பண்ணணும்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ நரம்பு பாதிப்பு ஆகும் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இல்லை நரம்பு பாதிப்பு ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தான் நாங்கள் சர்ஜரி சொல்லுவோம். ஓகே. சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இதான் முதுகில் தான் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுன்னா வேறு இடத்துலலாம் டாக்டரை தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவாங்க. சித்தாவுக்கு போயிட்டு வருவாங்க, இல்லை என்ன சொல்கிறது கூக்கட்டு அது இது நிறையா போயிட்டு வருவாங்களா சார்? இப்பெல்லாம் போயிட்டு அந்த பேஷண்ட்டை பார்த்துருக்கீங்களா? ரெகுலராக அவங்கள தானே ரெகுலராக எல்லாருமே ஃபஸ்ட்டு அங்கெல்லாம் சுற்றிட்டு தான் வர்றாங்க. இல்லை, எப்படின்னா ஊருக்கு தான் உபதேசம்னு ஒரு தாட் ப்ராசஸ்ன்னு சொல்கிறத விட ஊருக்கு தான் உபதேசம்னு ஒரு சென்டென்ஸ் கேட்டிருப்பீங்க இல்லையா? அது நம்ம ஊரில் ரொம்ப காமனாக நான் பார்க்கக்கூடிய விஷயம். 2000 இருந்தால் ஸ்பைன் ஒரு செப்பரேட் ஸ்பெஷாலிட்டியாக வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஸ்பைனில் ஆப்ரேட் பண்ணோன்னா ஐயோ அப்படின்ற ஒரு பயம், அதுக்கு அடுத்தது ஆப்ரேஷன் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு பயம். இது ரெண்டும் கம்பைன் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராமல் வேறு ஏதாச்சும் தானாக சரியாயிடுமான்னு சுற்றுறது தான் அது. எப்படி தானாக சரியாகும் அப்படின்றதுக்காக எல்லாரையும் இழுத்து வச்சு நாங்கள் பண்ண முடியாது இல்லையா? அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்களா? 80% பேர் அப்படி தான் தானாக சரியாகுன்னு. ஓகே. ஃபஸ்ட்டு வர்ற பேஷண்ட்டை அவங்களோட ரிசல்ட் எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் டேப்லெட்ஸு இன்ஜெக்ஷன்ஸ் இப்படிலாம் போயிட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி போவீங்களா, இல்லை இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக சர்ஜரியா? இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது, 3 to 6 வாரத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா 100% டேப்லெட் தான். ஓகே.
6 வாரத்தை தாண்டி 3 மாதத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இன்ஜெக்ஷனை பற்றி யோசிப்போம். அந்த பிரச்சனை 6 மாதம் ஆயும் சரியாகலை அப்படின்னா தான் நாங்கள் சர்ஜரி பற்றி யோசிப்போம். இது காமன் டியூரேஷன். இதுக்கு நடுவில் இந்த 6 வாரம் 3 மாதத்துக்கு நடுவுலையே கை கால் மரத்து போகுது, நடை உடை பாதிக்குது அப்படின்னா ப்ரீபோன் பண்ணுவோம், இல்லைன்னா அப்போ தான் பண்ணுவோம். எத்தனை வருஷம் வரைக்கும் நீங்கள் பண்ணணும்னு ஆசை சார் இந்த ஃபீல்ட்லேயே இருக்குன்றது? ஃபீல்ட்லேயே இருக்கணும், இதை பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும். நான் ஃபிட்டாக இருக்கிற வரைக்கும் பண்ணணும், அவ்வளோதான். அதான் சார், ஒரு டாக்டரோட ஃபிட்னஸ்ன்றது எதை பொறுத்து? அவங்க இப்போ வந்து டீச்சர்னா 58 வயசு, இப்போ ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் கொடுக்குறாங்களே, அது மாதிரி உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இருக்கா சார்? இல்லை நீங்கள்? எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ன்றது அஃபிஷியலாக கிடையாது, பட் வெளிநாடுகளில் உண்டு. இங்கே வந்து அது கிடையாது. என்னோட ஸ்பெஷாலிட்டி நான் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, என்னோட ஹேண்டுக்கு அந்த மைக்ரோ மூமெண்ட்ஸ்க்கு உண்டான சத்து இருக்கிற வரைக்கும், எனக்கு வந்து ஸ்டாமினா இருக்கிற வரைக்கும் நான் பண்ணலாம். ஓகே, ஃபிட்டுன்றது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? 7 மணி நேரம் நிற்கணும்ல. 7 மணி நேரம் 8 மணி நேரம் நிற்கிறதுக்கு உண்டான ஃபிட்னஸ் இருக்கும்போது தான் பண்ண முடியும். 7 மணி நேரத்துக்கு ஜூனியர் வச்சுட்டு அரை மணி நேரம் நடுவில் எல்லாம் போக முடியாது. இப்போ முதுகு தண்டோட இப்படி இருக்குன்னா இதுதான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒரு 7 மணி நேரம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு இப்போ உடம்புல இருக்க எல்லா பாட்டு, இது பின்னாடி முதுகில் இருக்கிற எல்லா பாட்டையும் பார்க்குறீங்களா சார்? ஏதாவது என்னைக்காவது மிஸ் ஆகி தப்பாக எங்கேயாவது போயிருக்கு அப்படி? இல்லை, அதுதான் வந்து ட்ரைனிங் எடுத்து உடனே வந்து இருக்கிறவங்க கிட்ட பண்ணிக்கிறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க கிட்ட பண்ணிக்கிறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா, நான் எங்கே ட்ரெயின் ஆனேன்றது. நான் ட்ரெயின் ஆன இடத்துல வந்து இதே தான் பொழப்பா அவங்களாம் 20-25 வருஷமாக பண்ணுறாங்க. ஸோ அவங்க அடி வாங்கினதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதை கேட்குறோம் இல்லையா, அதை வச்சு நாங்கள் பண்ணுறோம். ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்லிப் ஆனால் அடுத்த நிமிஷம் ப்ராப்ளம் வரும்ன்றது கிடையாது. ஆனால் அந்த ஸ்லிப் ஆனதையும் சரி பண்ணுறதுக்கு கற்றுக்கிறது தான் ட்ரைனிங். தட் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ட்ரைனிங். ஒரு ஹை வால்யூம் சென்டரில் போய் நாங்கள் ட்ரெயின் ஆகிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க, நான் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கக்கூடிய பிரச்சனையை அவங்க வருஷத்துக்கு 10 தடவை பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை சரி பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருப்பாங்க. அதை நாம் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு தான் ட்ரைனிங் போகிறோம். ஓகே, ஒன் ஃபைனல் கொஸ்டின் சார். இத்தனை வருஷம் இருக்கிறீங்க, 15 வருஷம், எத்தனை பாசிட்டிவான கேஸ், எத்தனை நெகட்டிவான கேஸ்? வருஷத்துக்கு எப்படியும் 4லேருந்து 5 பேருக்கு நெகட்டிவ் ஆகும். நெகட்டிவ் ஆகும், 100% நெகட்டிவ் ஆகும். அந்த 5, 6, 20, 30 ஆகக்கூடாது அப்படின்றத தான் கண்ணும் கருத்துமா நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். எங்களோட நம்பர்ஸ் வருஷத்துக்கு 300 பண்ணோம், அடுத்து 500 பண்ணோம், அடுத்து 1000 பண்ணோம், அது கணக்கு. இந்த 4, 10 ஆகக்கூடாது, 20 ஆகக்கூடாது, அதுதான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். நெகட்டிவ் வந்து அதிகமாகிடக்கூடாது, அதை வந்து கம்மியாகவே வச்சுக்கணும். அதே தான் கம்மி. சப்போஸ் நெகட்டிவ் ஆகிறவங்களுக்கு என்ன சார் ரிசல்ட்? நெகட்டிவ் ஆகிற எல்லாருக்குமே அந்த நெகட்டிவ்லேயே நிற்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் காமனான ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இருக்கிற பிரச்சனை இன்ஃபெக்ஷன் தான். இன்ஃபெக்ஷன் ப்ராப்பராக ஆன்டிபயோட்டிக் போட்டு சரியாகணும். அடுத்தது முதுகில் நீர் வர்றது, அதை திரும்பி போய் அந்த நீர் வர இடத்த சரி பண்ணி ரிப்பேர் பண்ணுறது. 3வது போடுற போல்ட் நட் பிடுங்கிட்டு வர்றது. இது எல்லாமே 2வது தடவை சரி பண்ண முடியும். அந்த 4ல் ஒருத்தருக்கு தான் பிரச்சனையை சரியே பண்ண முடியாதுன்னு ஆகும். முதுகு தண்டோட இடத்துல அந்த போல்ட் நட்லாம் போடுறீங்களா சார்? இது நார்மலாக நம்ம ரெகுலர் லைஃப்பில் பார்க்குற அந்த போல்ட் நட் மாதிரி இருக்கு? இல்லை, முன்னொரு காலத்தில் வந்து நம்ம ரெகுலர் லைஃப் பார்க்குற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் போல்ட் நட் போட்டுட்டு இருந்தாங்க. அதே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இப்போ கைக்கு காலுக்கு போடுற பிளேட் இருக்குது. முதுகு தண்டில் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டோம். டைட்டானியம்னு சொல்லுவாங்க, இம்போர்ட்டட் டைட்டானியம்னு ஒரு மெட்டல் இருக்குது. அந்த மெட்டல் வந்து துருப்பிடிக்காது, இன்ஃபெக்ஷன் ஆகாது. அந்த மெட்டல் தான் நாங்கள் மோஸ்ட்லி முதுகுத்தண்டில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த சர்ஜரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வச்சுங்களேன், முந்தைய காலகட்டங்களுக்கும் இப்போ இருக்கிற காலகட்டங்களுக்கும் எவ்வளோ அட்வான்ஸாக வந்திருக்கு? இந்தியாவில் இல்லை, சென்னை வரை எவ்வளோ அட்வான்ஸாக இருக்குது? இல்லை, சென்னை வந்து அமெரிக்காவில் என்ன சர்ஜரி பண்ணுறாங்களோ அதை நாங்கள் இன்றைக்கி இங்கே பண்ணிட்டு தான் இருக்கோம். அமெரிக்காவில் பண்ணுறது இங்கே பண்ணுறீங்க? இங்கே பண்ணிட்டு தான் இருக்கோம். அங்கே என்ன எக்யூப்மெண்ட் இருக்கோ அது இந்த எக்யூப்மெண்ட் இங்கே இருக்குது. அங்கேயும் இங்கேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. அவன் இங்கிலீஷில் பேச போகிறோம், நாங்கள் தமிழில் பேச போகிறோம், அதுதான் மெயினான டிஃப்ரென்ஸ். நிறைய தூரம் தாண்டி வந்தாச்சு. எப்படி வந்து வயிறை கிழிச்சு வயிற்றில் அப்பண்டிக் சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்கிறத நிப்பாட்டிட்டு சின்ன சின்ன ஹோலில் வந்துட்டு அப்பண்டிக் சர்ஜரி பண்ணாங்களோ அதே மாதிரி முதுகுத்தண்ட்லேயும் நாங்கள் கீ ஹோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்படி வயிறில் வந்து ரொபோட்டிக்ஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி முதுகுத்தண்டுக்குமே ரொபோட்டிக்ஸ் நேவிகேஷன் வந்துருச்சு. ஸோ எல்லா அட்வான்ஸ்மெண்ட்டுமே ஸ்பைனில் வந்தாச்சு. கண்டிப்பாக சார், முதுகுத்தண்டோட பற்றிய பல்வேறு கேள்விகள், அதாவது அறுவை சிகிச்சை பற்றிய பல்வேறு கேள்விகளுக்கு அவ்வளோ பொறுமையாக பதிலளிச்சிங்க. அதுக்காக பிரைம் நேயர்கள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.